ஃபஸ்ட்டு நம்ம உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து இன்ச்சில் கணக்கு வைக்காதீங்க, சென்டிமீட்டரில் கணக்கு வைங்க. அப்போ தான் குட்டி வந்து டயக்ராம் போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 12 இன்ச் இருக்குது. இதில் நம்ம கீழ் பகுதியில் மடக்கி அடிக்கிறதுக்கு 1.5 இன்ச் செலவு பண்ணுவோம். மேலே தையலுக்கு 6 இன்ச் போகும். அப்போ டோட்டலாக நம்ம +2 இன்ச் சேர்க்கணும். ரெண்டாவது நம்ம அகலம் பார்த்துக்கலாம். அகலம் பார்க்குறது இருக்கிறதுலே அகலம் எந்த இடம் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம அகலம் பார்க்கணும். அப்படி பார்த்தா இது வந்து ஈக்குவலாக இருக்குது எல்லா பக்கமும். அப்போ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். அகலம் நமக்கு 11.5 இன்ச் இருக்குது. 11.5 இன்ச்சில் வந்து இந்த பக்கம் 6 இன்ச் தையலுக்கு போகும், அந்த பக்கம் 6 இன்ச் தையலுக்கு போகும். அப்போ நம்ம +1 இன்ச் சேர்த்துக்கலாம். அகலம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம துணி இந்த மாதிரி மடக்கிக்கணும். நம்ம வெட்டும்போது 2 மடக்கி தான் வெட்டுவோம். அப்படின்னா அகலம் 12 இன்ச் அப்படின்னா 6.25 இன்ச் தான் நமக்கு தேவையான அளவு. அதை குறிச்சிக்கலாம். இப்போ நமக்கு கழுத்தோட உயரம், கழுத்தோட அகலம் தேவை. அதுக்கு நம்ம பேக் சைடு கழுத்தை எப்படி அளக்கிறதுங்கிறதுக்கு பேக் சைடு துணி, அதாவது நீங்கள் இது குட்டியான வெட்டிட்டு இல்லையா, அதை நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸாகவே மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க. இப்போ வந்து ஷோல்டருக்கு இந்த பக்கமாக பாருங்கள், ஷோல்டருக்கு எப்படி வச்சிருக்கேன்னு. ஷோல்டர்லேருந்து டேப் கீழே வர மாதிரி வச்சு கரெக்டாக அந்த கழுத்து எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத பார்த்து நம்ம குறிக்கணும். பாருங்க, கரெக்டாக 2 இன்ச்சில் நமக்கு வருது. அப்போ கழுத்தோட உயரம் வந்து 2 இன்ச் இருக்குது. அதை நம்ம 2 இன்ச்சை குறிச்சிக்கலாம். இப்போ கழுத்தோட அகலம் பார்க்கறதுக்கு கழுத்துலேருந்து அகலம் பகுதியாக அகலத்துக்கு டேப் எந்த பக்கமாக பார்ப்போமோ அது மாதிரி டேப்பை வச்சுட்டு கரெக்டாக அந்த ஷோல்டருக்கு நேரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். பாருங்கள், 1.5 இன்ச் இருக்குது. 1.5 இன்ச்சை வந்து நம்ம அப்படி குறிச்சிக்கணும். இப்போ நமக்கு கழுத்தோட உயரத்திலையோ கழுத்தோட அகலத்திலையோ நம்ம எதுவுமே சேர்த்த தேவையில்லை, அதை அப்படியே குறிச்சிக்கலாம். அது ஏன் நம்ம அப்படியே குறிக்கிறோம் அப்படின்னா நம்ம பைப்பிங் கொடுத்து அடிப்போம். அதனால இப்போ வந்து நம்ம ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக நமக்கு ஷோல்டர் 2 இன்ச் இருக்குது. 2 இன்ச் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நம்ம கழுத்துக்கும் பைப்பிங் கொடுக்க போகிறோம், ஆம்கோலுக்கும் பைப்பிங் கொடுக்க போகிறோம். அதனால எதுக்கும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் மட்டும் சேர்த்தோம்னா நமக்கு போதும். பாருங்கள், +2.5 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கடுத்து வந்து நமக்கு ஆம்கோலோட ஹைட் தேவை. ஆம்கோலோட ஹைட் எடுக்கிறதுக்கு டேப்பை வந்து பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக வந்து உங்களுக்கு 4 இன்ச் வருது ஆம்கோலோட ஹைட்டு. 4 இன்ச். இதில் வந்து எந்த கூட்டுறதோ குறைக்கிறதோ எதுவுமே தேவையில்லை, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு உயரம், அகலம், ஷோல்டர், ஆம்கோல் எல்லாமே சேம் அதே அளவு தான். கழுத்து மட்டும் கொஞ்சம் இறக்கமாக வரும். பாருங்கள், கழுத்து மட்டும் நம்ம போன தடவை 2 இன்ச் வந்துச்சு. முன் கழுத்து வந்து நமக்கு இப்போ 3 இன்ச் வருது. நம்ம அதுலேயும் ப்ளஸ் மைனஸ் எதுவுமே தேவையில்லை. அகலம் வந்து பின்கழுத்துக்கு எவ்வளோ அகலம் வச்சோமோ அதே சேம் அகலம் தான் பேக் சைடுக்கும் வரும். ஸோ அதே மாதிரியே இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வரைபடமாக போட்டோம் அப்படின்னா எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது நீங்கள் ஒரு பேப்பரில் கூட கட் பண்ணி பாருங்கள், அதனால எந்த தப்பும் இல்லை. இப்போ நம்ம துணியில் கட் பண்ணும்போது நம்ம 2 மடக்கி தான் நம்ம துணியை கட் பண்ணுவோம். இப்போ நமக்கு ஹைட் வந்து 14 இன்ச் இருக்குது. அந்த 14 இன்ச்சை குறித்து நேரம் அந்த 14 இன்ச்சுக்கு அளவாக ஒரு கோடு போட்டுக்கலாம். ரெண்டாவது அகலம் வந்து 12, அதில் பாதி 6.25. அந்த 6.25 நம்ம குறிச்சிக்கலாம். 6.25 குறிச்சிட்டு மேல் பகுதியில் 6.25 கீழ் பகுதியில் 6.25 குறிச்சிங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாக்ஸோட 3 பகுதி கிடச்சிரும். அதில் நீங்கள் ஆப்போசிட் பகுதியில் 14 இன்ச் குறிச்சிங்கன்னா நமக்கு ஒரு பாக்ஸ் கிடச்சிரும். இப்போ முன்கழுத்தோட உயரம் வந்து நமக்கு 3 இன்ச் இருந்துச்சு. அதை வந்து உயரம் பகுதியில் தான் குறிக்கணும். நம்ம உயரம் எடுக்கிறது எல்லாமே உயரம் பகுதியில் தான் குறிக்கணும். பாருங்கள், இது உயரம், இது அகலம். இப்போ நம்ம உயரம் 3 இன்ச் குறிச்சிட்டோமா, அகலம் வந்து 1.5 இன்ச். பேக் ஃப்ரண்ட் எல்லாத்துக்குமே 1 தான். பாருங்கள், அதை கரெக்டாக குறிச்சு இதுக்கு நேரம் ஒரு கோடு, அகலத்துக்கு நேரம் ஒரு கோடு போட்டிங்கன்னா அது தனியாக உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிடச்சிரும். இந்த பாக்ஸில் மூளை பகுதியில் ஒரு 1 இன்ச் வச்சு இந்த மாதிரி வளைவு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு ஷோல்டர் வந்து 2.5 இன்ச் தேவைப்படுது. அந்த 2.5 இன்ச்சை வந்து நம்ம குறிச்சிக்கலாம். ஆம்கோல் ஹைட் வந்து நமக்கு 4 இன்ச் தேவைப்படுது. அந்த 4 இன்ச்சுக்கு நேரம் ஒரு கோடு போட்டிங்கன்னா இங்கிட்டு மிச்ச பகுதி இருக்குதுல, அந்த மிச்ச பகுதிக்கு நேரம் ஒரு கோடு எடுத்து விட்டிங்கன்னா அங்கேயும் நமக்கு ஒரு பாக்ஸ் கிடச்சிரும். இப்போ அந்த மூளை பகுதியில் 1.5 இன்ச் வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வளைவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம டயக்ராமில் ஃப்ரண்ட் சைடு எப்படி போடுறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ பேக் சைடுக்கு வந்து சேம் எல்லா அளவுகளும் இதே தான். கழுத்தோட உயரம் மட்டும் மாறும். கழுத்தோட உயரம் ஃப்ரண்ட்டுக்கு 3, பேக்குக்கு 2 இன்ச். அதை மட்டும் வச்சு வரைஞ்சிங்கன்னா நமக்கு இந்த டயக்ராம் ரெடி ஆயிடுச்சு.